ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி நுணுக்குன வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சிதுன்னா போதும். இப்போது இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்பாகை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும் போதே நம்ம பாலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பால் திரிஞ்சு போயிடும். அதனால இந்த வெள்ளைப்பாகை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 6 முந்திரியை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பாதி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம ஒரு 10 திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்ததான் அதே நெய்லேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிவப்பு அவல் கிடச்சிது அப்படின்னா சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வெள்ளை அவலில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டி அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவல் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நம்ம காய்ச்சின பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த அவல் இந்த பால்லையே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாகை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஹைலியே வச்சுட்டு நம்ம பாகை சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சிடும். அதனால அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பாகை சேர்த்துடலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு இந்த பாகை சேர்த்துக்கோங்க. நான் 3/4 அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் முந்திரி திராட்சை கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.